என்ன ஒரு ரீசனால நம்ம இந்தியன் ஃபிளாகுள்ள அசோக சக்கரம் வந்திருக்குன்னு இது வரைக்கும் யாராச்சும் வச்சிருக்கீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். டே ஸ்டோரி ஆஃப் 9 1891 பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசல ஒரு ஏழ்மையான குடும்பத்தில தான் அம்பேத்கர் பிறக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா படிப்பு மேலேயும் பொலிட்டிக்கல் மேலேயுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. அங்க இருந்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இவர மதிக்கல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லிட்டு. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியை கைவிடாம பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வராரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. ஸோ ஒரு படிப்புனால பார்த்தீங்கன்னா. அதன் பிறகு எல்லா நாடுகளுக்கும் போய் பார்த்தீங்கன்னா 9 லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இது மட்டுமாவ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 இவருனால தான் வர வைக்கப்பட்டது. ஸோ எந்த ஒரு மனுஷனும் பண்ணாதத பார்த்தீங்கன்னா இவரு சாதிச்சிருக்காரு. பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 31 நூல்கள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புக்கையும் பார்க்காம பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே செஞ்சதே கிடையாது. ஸோ இப்படிலாம் இருந்த மனுஷன பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஜாதி தலைவர்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. இவரு ஜாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் என்று நான் சொல்றேன். ஸோ உங்க கருத்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அசோக சக்கரத்த ஃப்ளாக்ல வர வச்சதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதுக்கு சிலைய பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொன்னவங்க முன்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காரு. கேட்கவே இன்ஸ்பிரேஷனா இருக்குல்ல.